அன்பு நேர்களே, முன்னாள் அமைச்சர் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் இபிடிபியின் தலைவர் டக்ளஸ் தேவானந்தா இன்று வெள்ளி மாலை சிஐடியால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இது பலருக்கு இனிப்பான செய்தியாகவும் இருக்கும். ஏனெனில் புலிகள் காலம் தொட்டு மஹிந்தன் கோட்டையன் காலம் வரையும் தமிழ் மக்களுக்கு எதிரான ஒரு சக்தியாக இருந்தார். நாம் ஒரு காணொளியில் நினைக்கிறேன் 8-9 மாதம் கடைந்திருக்கும் இந்த ஆட்சியில் இவர்கள் கைது செய்யப்படுவார் என்று நாம் தந்திருக்கின்றோம். வேறு ஒரு டிவியில் இந்த ஆட்சியில் பிள்ளை தம்பி அப்புறம் டக்ளஸ் தேவானந்தா போன்றவர்கள் எல்லாம் ஜேவிபி ஆட்சியில் கைது செய்யப்படுவார்கள் என்று நாம் 8-9 மாதங்களுக்கு முன்பே நாம் ஜாதகம் சொல்லி இருக்கின்றோம். அந்த வகையில் இன்று மகளை சிஐடியால் கைது செய்யப்பட்டுள்ள விடயம் வெளியாகிருக்கின்றது சிஐடி தரப்பால். ஏனாம் அவரது தனிப்பட்ட துப்பாக்கி, அதாவது அவங்களுக்கு பர்சனல் ரிவால்வர் கொடுப்பாங்க, கன் ஷார்ட் கன் கொடுக்கறதுல சின்ன கண்ணுகள், ரிவால்வர் ரீட்டா பாட்டா எல்லாம் இருக்குதானே, அந்த சின்ன துப்பாக்கி தான். அவரது தனிப்பட்ட துப்பாக்கி ஒன்று ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பலின் உறுப்பினர்களின் கையில் சிக்கிய சம்பவம் தொடர்பாக இன்று சிஐடி அதிகாரிகளால் அவர் கொழும்பில் வைத்தே கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இது யாரு இந்த குற்றவாளிகள் என்றால், போதை வஸ்து குழு. ஏற்கனவே டக்ளஸ் தேவானந்தா இந்த போதை வஸ்து அவருடைய குழு அவங்க எல்லாம் சேர்ந்து மஹிந்தன் காலம் தொட்டு இந்த போதை வஸ்து கடத்தல் செய்திருப்பதாகவும் ஒரு அரசியல் புரசலாக கதை இருக்குது. இப்ப இவருக்கு பர்சனலாக அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட கண்ணு அந்த மாதிரி குரூப்பு கிட்ட போய் சேர்ந்துன்னு சொன்னால் அங்கு சொல்லப்பட்ட கசமுசா உண்மையா இல்லையா அதை நீங்க தான் தீர்மானிக்கணும். சரி, 2001ஆம் ஆண்டு அப்போதைய அமைச்சர், அந்த 2014 ஆண்டுக்கு முன்பாக அப்போதைய அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவுக்கு இலங்கை இராணுவத்தால் அவரது தனிப்பட்ட பயன்பாட்டுக்காக வழங்கப்பட்ட துப்பாக்கி பர்சனல் இஷ்யூ, பர்சனல் ஒர்க்குக்காக 2019ஆம் ஆண்டு 2001ஆம் ஆண்டு அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட அந்த ஆயுதம் 8 ஆண்டு கடந்து 2019ஆம் ஆண்டில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியான போதை வஸ்து கடத்தல் மாகந்துரே மதுஸ் என்பவரின் விசாரணைக்கு பிறகு மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பான விசாரணையில் முன்னாள் அமைச்சர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அது யாரு? இந்த போதை வஸ்து கும்பலுக்கு அந்த மாகந்துரே மதுஸ், அவன் கையில் இருந்த ஆயுதம் தான் இது. அவனுக்கு எப்படி போய் சேர்ந்திருக்கு? 8 ஆண்டுக்கு முன்பாக இவருக்கு வழங்கப்பட்ட ஆயுதம் ஒன்று 9 ஆண்டு கடந்து 8 ஆண்டு கடந்து அவன் கையில் எப்படி கிடைச்சிருக்கும்? அதுதான் இங்க மாட்டிருக்கு அண்ணாச்சி. ஆயுதத்தின் தொடர் எண்ணை சரிபார்த்த போது சம்பந்தப்பட்ட துப்பாக்கி திரு டக்ளஸ் தேவானந்தாவுக்கு வழங்கப்பட்ட துப்பாக்கியாக சிஐடியால் இனங்காணப்பட்டிருக்கின்றது. விசாரணையின் போது மூத்த அரசியல்வாதி அவ்வாறு தொலைந்து போனது என்பதை வெளியிட தவறிவிட்டார். அதனால் தான் சிஐடி இவரை கைது செய்திருப்பதாக சிஐடி தகவல் சொல்லுது. அதாவது ஒரு சீனியரிட்டி மினிஸ்டர், அதுவும் ஆயுத தரப்பில் ஒரு ஆயுதம் தாங்கிய ஒருவராக இருந்த ஒருவர் தனக்கு அரசாங்கத்தால் பர்சனலாக வழங்கப்பட்ட நெடிய துப்பாக்கி, லாங் கன் இல்ல, ஸ்மால் கன், ராட்டெல்லாம் இருக்குதானே, இனி அந்த கண்ணு எப்படி தொலைஞ்சன்னு சரி ஒரு போலீஸ் எந்தியாவது இல்லை. அப்படியானால் இங்கு பொதுமக்களால் சொல்லப்படுகின்ற போதை வஸ்து கும்பலுக்கும் இவங்களுக்குமான தொடர்பு ஒரு நிரூபிக்கப்பட்டிருக்கலாம். இப்பொழுது போலீஸ் சிஐடியால் 3 கோணங்கள் இந்த விசாரணை நடைபெற்று வருகிறதாம். ஒன்று, என்றால் அரசாங்கம் தொடர்ந்து இந்த போதை வஸ்தை விட போறல, அரசாங்கம் எந்த எல்லைக்கு சென்றாலும் இந்த போதை வஸ்தை ஒழிக்காம போறதில்லை. ஒழிக்கணும், அடக்கணும், அது உண்மைதானே. அதனால் இப்பொழுது இபிடி குரூப், இந்த போதை வஸ்து இபிடி குரூப் போதை வஸ்து கடத்தல் சம்பந்தமாக செய்திருக்கின்றார்களா? இந்த இபிடி குரூப்புக்கும் இந்த மாகந்துர மதுசுக்குமான தொடர்பு என்ன, எப்போது, எப்படி, எதனால் வந்த தொடர்பு என்ற ஒரு கோணத்திலும், மற்றும் இவர்கள் மூலம் இந்த மாகந்துரே மதுஸ் மூலமாக யாழ்ப்பாணத்துக்கு கடத்தப்பட்ட போதை வஸ்துக்கள், இப்படி 3 கோணம் என்று நாம் சொல்லணும். பல கோணத்தில் இந்த விசாரணை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. ஏனெனில் அடித்து உதைத்து எடுக்கிறதுல இவங்க லீக் ஆகுவாங்க, அதுல வீக் ஆகுவாங்க. இப்ப பிடிபட்ட உடனே
வீக் ஆகும், அப்புறம் லீக் ஆகும். அடிக்கடி நான் சொல்ல பார்த்தானே, லீக் அண்ட் வீக் அண்ட் லீக். அப்ப இந்த மாதிரி சம்பவங்களால யாழ்ப்பாணத்துல ஒரு ஏகப்பட்ட பட்டாசு வெடி கொளுத்தலாம் இப்பதான் நடந்திருக்குது. இது நம்மளும் நைட்டு கொடுக்கிறோம் இல்ல, 9 மணிக்கு கொடுக்கிறோம் என்றால் 8 மணிக்கு 5 மணி அரசு பண்ணப்பட்ட சம்பவம். சிஐடி இப்பதான் இந்த செய்தியை உத்தியோகபூர்வமா வெளியாகிருக்கு. ஆக இப்பொழுது வடக்கில் ஒரு சந்தோஷமான செய்தியாக தான் இது பார்க்கப்படும். ஏனெனில் பல உயிர்களை பலிக்கடாவாக்கிறதுக்கும் இந்த ஈபிடிக்கு மிகப்பெரிய நெருங்கிய தொடர்பு இருக்குது, மிகப்பெரிய வரலாறு இருக்குண்டு. இதையெல்லாம் சொல்ல போனால் மணிக்கணக்கும் காணாது, நாள் கணக்கும் காணாது. துடிக்க அதாவது இந்த கொலைகள் இன்னும் ஒரு கொலை புலிகளும் செய்திருக்காங்க, இவங்களும் செய்திருக்காங்க. ஒருவரை கொல்ல வேணும் என்றால் உயிரோடு கொல்வது எப்படி தெரியுமா? சீனி, சுகர் பேக் இருக்கு இல்லையா, சீனி சாக்கு. அந்த சீனிய ஒருத்தர் இப்ப உதாரணம் ஒரு கொல்லணும் என்றால் நடு வீதியில அவரை படுக்க வச்சுட்டு அந்த சீனிக்கு ஒரு மூட்டை சீனியை கட்டுற, அவரை சேர்த்த பொடியோட சேர்த்து கட்டி தீட்டு கொளுத்தினா காணுமா. அந்த சீனி தார் மாறி வீதியில் இருக்கின்ற தார் மாறி உருகிக்கிட்டே இருக்குமா. இது எப்படி இருக்குது? இப்ப கொலை களத்துல இதுவும் ஒன்று சாதனை. இப்படி பல வகையான 2 தரப்பாலும், அது நாங்கள் புலியையும் சொல்லலாம், இபிடியையும் சொல்லலாம், எல்லா ஆயுத குழுக்களும் வடக்கில் நங்குரம் விட்டு சகல தமிழ் தரப்புகளும் இந்த கொலை களத்தில் அரங்கேறிய சித்திரவதைகளில் இதுவும் ஒன்று. சுட்டு கொல்லப்பட்டது, கடத்திக்கிட்டு போறது, இப்படியாக ஏகப்பட்ட தமிழ் வாலிபர்களுக்கு எதிரான ஒரு கோணத்தில் இவர் கிட்டத்தட்ட டக்ளஸ் தேவானந்தா புலிகளின் தற்கொலை தாக்குதலிருந்து நான் அறிய 12 தற்கொலை தாக்குதலிருந்து தப்பி இருக்கின்றார் கிட்டத்தட்ட. புரியுதுங்களா? டக்ளஸ் தேவானந்தாவை பொறுத்த வரைக்கும் 12 தாக்குதல்கள், அவ்வளவும் கொழும்புல நடைபெற்ற தாக்குதல்கள். அவருடைய ஆபீஸ் இருந்துச்சு தான், அவர காரியாலயத்துல ஒரு குண்டு வெடிக்குது. அதெல்லாம் இவர் நல்ல கெட்டிக்காரங்க, அதை நாங்க சொல்லணும். எப்படி இப்ப புலிகள் 3 இவர் கடைசியா நடந்த இதெல்லாம் கடைசியா தப்பினார். அதாவது இவர காரியாலயத்துக்கு இவங்க இருக்குது கேஸ்ட்ரல் ரோட்ல, கலம்பு கேஸ்ட்ரல் ரோட் அங்க இபிடி இருந்துச்சு ராணுவ பாதுகாப்புடன். அப்போ இவரை கொல்லுவதற்காக புலிகளால் 3 தற்கொலைக்காரங்க அனுப்புறாங்க. 3 பேரும் 3 தற்கொலைக்காரங்க. எப்படி? ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட். இப்ப எப்படி அவர் ஒபிச்சுல குண்டு வெடிச்சா இவர் என்னன்னு பார்க்க அங்க வருவாங்க, அன்னரம் ஒரு குண்டை வெடிக்கிறேன் 2ஆம், அதாவது செகண்ட் பர்சன். இது எப்படி இருக்குது? அப்படி அவரால் விடப்பட்டா 3வது பர்சன் வெடிக்கிறது. அவருக்கிட்டையும் வரலையா. அவர் ராணுவத்துக்குள்ள இருந்த இவரும் ஒரு மிகப்பெரிய பயிற்சியாளர் இல்லையா டக்ளஸ். இப்பதானே ஒரு வயசாளி, அப்ப வாலிபர் இல்ல. அப்போ இவரை கொல்லுவதற்காக அனுப்பப்பட்ட 3 தற்கொலை சூசைட் காரங்கள்ல அவர் மிக பெரிய தப்பின. கடைசியாக புலிகளின் வீழ்ச்சிக்கு முன்பாக 3 தற்கொலைதாரிகள் இவரை கொல்லுவதற்காக வட்டமிட்டு வளையமிட்ட போது 1ஆம் குண்டு பிடித்து 2ஆம் குண்டு பிடிச்ச போது அவர் வரல. அவர் மேலிருந்து கீழே வரவே இல்லையா. அந்த அளவுக்கு ஒரு தப்பப்பட்டது. அதாவது புலிகளின் தப்புதில் இருந்து மிக அதிகமான சூசைட்காரங்களால் தற்கொலைதாரிகளால் நிறவில், அதாவது என்ன, துல்லியமான முறையில் மயிரிழையில் தப்பிய நபர்களில் இலங்கையில் இவர்தான் 1ஆம் நபர். வேற யாரும் கிடையாது. சந்திரிக்கா கண் போனாலும் அவ ஒரு கரம் தான். டக்ளஸை பொறுத்த வரைக்கும் அவங்க 12 தடவை அல்லது 13 இருக்கணும், 12 நல்ல ஞாபகம், 12 அல்லது 13 தடவைகள் தற்கொலை கோளாறுகளால் குறிவைக்கப்பட்டு தப்பியவர். எமனிடத்திலே போய் இவர் பிச்சை வாங்கிட்டு வந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட. அரசன் அம்பு கொள்ளுவான், தெய்வம் நின்று கொள்ளுமாம். எனவே வடக்கு மக்களின் அதிகமான மக்கள், கிட்டத்தட்ட நான் பார்க்கல 80% மக்கள் இந்த செய்தி கிடைத்தவுடன் மிகப்பெரிய சந்தோஷம் அடைவார்கள். ஏனெனில் இபிடிபியால் பாதிக்கப்பட்ட மக்களில் அதிகமானவர்கள் இன்னும் இருக்கின்றார்கள். கணவனை இழந்தவர்கள், தனது புதல்வன்களை இழந்தவர்கள், இப்படியாக பலரும் பல வகையான வகைகளில் இபிடிபியால் கொல்லப்பட்டவர்கள் என்ற வரிசையில் மிக அதிகமான நபர்கள் இருக்கின்றார்கள். நாம் இந்த ஒரு செய்தி அவசர செய்தி என்பதால் ஏகப்பட்ட தகவல்கள் இருந்தாலும் தற்போதைய சிஐடி செய்தியை மாத்திரம் தாங்கி வந்திருக்கின்றோம். ஆம் நேர்களே, மீண்டும் மற்றொரு காணொளிகள் சந்திப்போம் நேர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.